ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்ய தேசங்களை நாம் சேவித்து வரக்கூடிய நல்ல நேரத்திலே இன்றைய நாளில் நாம் என்ன பெருமாளை சேவிக்கப் போகிறோம்? திருத்தேவனார் தொகை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரத்திற்கு நாம் பெருமாளுடைய மகிமைகளை எல்லாம் கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். திருத்தேவனார் தொகை என்று சொல்லும் பொழுதே தேவனார் தொகை, அதாவது தேவர்கள் வேண்டி வழிபட்டு அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தபடியினாலே தொகை என்பதற்கு விருப்பம் என்றும் ஒரு பொருள் சொல்லப்படுகிறது. எனவே தேவர்களின் தொகைக்காக பெருமாள் வந்ததால், அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்ததால், ஆழ்வாரின் பாடல் இடம்பெற்றதால் திருத்தேவனார் தொகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கஷேத்திரமும் சீர்காழிக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. திருமங்கையாழ்வாரால் பாசுரங்கள் பாடப்பட்ட அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியம் என்ன? அற்புதமான மகாத்மியம். துர்வாச மகரிஷி வைகுண்டம் சென்று திருமாமகளை கண்டு வணங்க மகாலட்சுமி தன் திருக்கடத்திலிருந்து கண்டத்திலிருந்து ஒரு மாலையை தருகிறாள். அந்த உத்தமமான மாலையை கண்களிலே ஒற்றிக்கொண்ட துர்வாசர் ஒரு நல்ல மனம் படைத்தவருக்கு வழங்க வேண்டும் என்று பக்தி சிரத்தையோடு கையிலே ஏந்தி வருகிறார். அவர் சென்ற பொழுது கண்ணிலே பட்டது தேவலோகம். தேவலோகத்திலே தேவராஜனான இந்திரன் ஐராவத யானையின் மீது ஏறி மிக அமர்க்களமாக உலா வந்து கொண்டிருக்கிறான். சுற்றி இருக்கும் தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள், துந்துபி முழங்குகிறது. இப்படி வரக்கூடிய காலத்திலே துர்வாசர் சென்று தேவேந்திரனை பார்த்து, ஏ இந்திரா, ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கழுத்திலே அணிந்து கொண்ட அற்புதமான மாலையை உனக்காக பிரசாதமாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாலையை நீ பெற்றுக்கொள் என்று சொல்ல, மிக அலட்சியமாக இந்திரன் என்ன செய்தான்? தன் கையில் இருந்த வஜ்ராயுதத்தால் அந்த மாலையை வாங்கி அப்படி எடுத்துக் கொள்கிறான். எடுத்து தன் திருமேனியில் சாத்தி கொண்டாலும் பரவாயில்லை. வஜ்ராயுதத்தை வைத்து மாலையை வாங்கியதே ஒரு அபச்சாரம். அதை விட தன்னை ஏற்றி வரக்கூடிய ஐராவதத்திற்கு அந்த அலட்சியமாக அந்த மாலையை வீச, அந்த ஐராவதம் அந்த மாலையினுடைய மகத்துவம் தெரியாமல் தன் பாதத்திலே போட்டு மிதித்து விட, அதனால் கோபம் கொண்ட துர்வாச மகரிஷி, உன் இந்திரலோகம் மறையட்டும், உனது ஐஸ்வர்யம் ஒழியட்டும் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். உடனே துர்வாசனுடைய சாபத்தால் இந்திர சபை ஒளிவிழந்து போகிறது. தங்களுடைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் இழந்து சாதாரண நிலைக்கு தேவேந்திரன் தள்ளப்பட, கண்களிலே நீர் சொரிய துர்வாச மகரிஷியின் இடத்திலே சென்று இந்த பாவத்திற்கு பரிகாரம் சொல்லுங்கள் என்று வேண்ட, துர்வாசர் கோபத்தோடு சென்று விட, என்ன செய்வதென்று தெரியாமல் தனது தேவர் உலகத்து குருவாக விளங்கிய பிரகஸ்பதியை நாடி செல்கிறான். அந்த பிரகஸ்பதிக்கு ஒரு அபச்சாரத்தை செய்து விட்டான் இந்திரன். பொதுவாக தேவகுருவான வியாழ பகவான் அவைக்கு வந்த பொழுது இருமாப்போடு அமர்ந்திருந்த தேவ ராஜனான இந்திரன் பிரகஸ்பதியை கண்டுகொள்ளாமல் திரும்பிக் கொள்ள, தனக்கு மதிப்பு தரவில்லை என்ற அடிப்படையிலே தேவகுருவும் அங்கிருந்து அகன்று விட்டார். அதுவே பெரிய அபச்சாரம். இருந்தாலும் அந்த குருவின் திருவடியில் சென்று வீழ்ந்து வணங்கி அழுதார். பிரகஸ்பதியான வியாழ பகவான் எழுந்து, பிரம்மாவிடம் செல், அவர் வேண்டுமானால் உனக்கு இதற்கான உபாயத்தை சொல்வார் என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார். தேவகுருவும் கைவிட்டு விட்டாரே என்று சொல்லி சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவிடத்திலே சென்று தன் அபச்சாரத்திற்கு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டு இதற்கு உபாயம் சொல்லுங்கள் என்று சொல்ல, எந்த திருமாமகள் மாலையை நீ அலட்சியப்படுத்தினாயோ, எந்த திருமாமகள் திருமாலின் ஹதயத்தில் அமர்ந்திருக்கிறாளோ, அந்த திருமாலின் திருவடியை பற்றுங்கோள் என்று சொல்ல, தேவேந்திரன் வைகுண்டத்திற்கு ஓடோடி சென்று கதறி துடித்து பெருமாளுடைய திருவடியை பற்றுகிறான். எம்பெருமான் புன்னகை புரிந்து, அஞ்ச வேண்டாம், நீ பார்க்கடலை கடையை ஏற்பாடு செய். தேவர்கள் ஒரு புறமாய், அசுரர்கள் ஒரு புறமாய் வாசுகி பாம்பை கயிறாக்கி மந்திரமலையை மத்தாக்கி நீங்கள் அந்த பார்க்கடலை கடையுங்கள். அந்த அமிர்தம் வரக்கூடிய நேரத்திலே, மகாலட்சுமி வரக்கூடிய அற்புதமான நேரத்திலே உன்னுடைய சாபம் தீரும் என்று சொல்ல, தேவேந்திரன் அகமகிழ்ந்து
தேவ சகாக்களோடு சென்று அசுரர்களிடத்திலே நட்பு பாராட்டி அந்த வாசுகி பாம்பை கைதாக்கி மந்திரமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைய முதலிலே அதன் வேகம் தாங்காமல் விஷம் வெளிப்பட அதை சிவபெருமான் தன் கண்டத்திலே ஏற்றுக்கொள்ள அதற்கு பிறகு பார்க்கடல் கடையப்பட்ட தருணத்திலே அந்த மந்திரமலை சாயக்கூடிய சமயத்திலே கூர்ம வடிவமெடுத்து யானை போன்ற வடிவத்திலே ஆமை உருக்கொண்டு பெருமாள் தன் முதுகிலே அந்த மந்திரமலையை தாங்க பார்க்கடல் கடைந்த சமயத்திலே முதலிலே தேவலோகத்தில் மறைந்து போன தேவலோக பொக்குஷங்கள் வெளிப்பட்டனவாம். உச்சை சிரவஸ் என்ற குதிரை, காமதேனு, கற்பக விருட்சம், சிந்தாமணி, சந்திரன் இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக தோன்ற சந்திரனுக்கு அடுத்ததாக மகாலட்சுமியும் அங்கே உற்பத்தியானாள் பார்க்கடலிலே. அந்த காட்சியை கண்டான் இந்திரன். ஓடோடி சென்று வணங்கினான் மகாலட்சுமியை. உடனே மகாலட்சுமி தேவேந்திரனை ஆசீர்வதிக்க உடனடியாக தேவேந்திரன் கைதொழ மகாலட்சுமி பெருமாளுக்கு மாலையிட லட்சுமி நாராயண வைபவம், கல்யாண வைபோகம் அங்கே நடைபெற்றதாம். அதற்கு பிறகு தேவேந்திரனுக்கு தன் கரத்தில் இருந்த மாலையை தொட தன் கரத்தில் இருந்த மாலையை மகாலட்சுமி வணங்க இருகரம் கூப்பி வணங்கி தன் சிரசிற்கு மேலாக மாலையை வாங்கிக் கொண்டு நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று சொல்லக்கூடிய அற்புதமான மகாலட்சுமி அஷ்டகத்தை சொன்னானாம் தேவேந்திரன். மகாலட்சுமியும் மனம் குளிர்ந்து அவனுக்கு அருள்மழை பொழிந்து தன்னுடைய அனுகிரகத்தை செய்தார். இப்படியாக இந்திரனுடைய சாபம் அழிந்து அவனுக்கு மீண்டும் அற்புதமான தேவர் உலக பதவி கிடைத்தது. அந்த பெருமாள் தேவ சாபம் தீர்த்த பெருமாளும் பிராட்டியும் இங்கே அற்புதமாக காட்சி தருகிறார்கள். எனவே தான் இந்த திரு தேவனார் தொகைக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட செல்வ நிலையில் சரிந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மீண்டு வருவார்கள் என்றே இந்த திருத்தலத்தினுடைய மகாத்மியம் சொல்லுகிறது. எனவே இந்த திரு தேவனார் தொகையிலே சென்று நமக்கு வாழ்விலே பகமை மறந்து போய் பாவங்கள் அகன்று போய் நம் இல்லத்திலே செல்வச் செழிப்பு உண்டாக வேண்டுமென்றால், கடல் தொல்லை விடுபட வேண்டுமென்றால், விஷக்கடிகளுடைய கடியிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமென்றால், தேவையில்லாத நம் மீது குற்றங்கள் சுமத்தப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த திருத்தேவனார் தொகையிலே காட்சி தரக்கூடிய எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணனை நாம் சரணாகதி செய்தால் அவன் அருளால் அவன் ஹிருதயத்திலே குடியிருக்கக்கூடிய அவன் இதயத்திலே குடியிருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியின் பேரருட் கருணையால் நமது சாபமே நீங்கிவிடும். இந்த குலத்திற்கு இந்த சாபம் வந்துவிட்டால் அந்த குலம் எப்படி விட முடியும்? அந்த குலசாபத்தையும் குலதெய்வ சாபத்தையும் கூட இந்த திருத்தேவனார் தொகை பெருமாள் நீக்கி அருள்பாலிக்கிறார். எனவே நாம் திருத்தேவனார் தொகைக்கு சென்று தேவர்களுக்கு அருள்பாலித்த பெருமாளை சரணாகதி செய்து நமக்கு தேவையான நல்வாழ்வை பெறுவோம். நமோ நாராயணா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.